நேத்து நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்டன் கன்சல்டிங் குரூப் மேட்ரிக்ஸ் அது பார்த்தோம். இதுல 4 ஸ்டேஜஸ் இருந்தது. ஸ்டார், கொஸ்டின் மார்க், கேஷ் கோ அண்ட் டாக்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜஸ்ல எப்படி இருக்கும்? மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கும்? மார்க்கெட் growth எப்படி இருக்கும்? இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இதுல இருக்க பிரச்சனைகள் என்ன? அப்படின்றத நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். அதோட கண்டினியூட்டி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ் அப்படின்றதுல கேள்வி எப்படி இருக்கும்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ்? ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜின்றது லாங் டேர்ம்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம பிளான் பண்ணும்போது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது பண்ணும்போது கூட என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிஷன் அண்ட் கோல்ஸ். மிஷன் அண்ட் கோல்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஷன் அப்படின்றது ரோட் மேப், எங்க இருக்கிறோம், இந்த விஷன் மிஷன் கோல்ஸ் நம்ம பண்ணிருப்போம், எங்க இருக்கோம், எங்க நம்ம போகணும், அதான் அனலைஸ். எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். நிறைய பேசணும் நேற்று ஷார்ட் அனாலிசிஸ்ல இதை பத்தி நிறைய பேசணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, த்ரெட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்டர்னல் அனாலிசிஸ்னு சொல்லும்போது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணும்போது ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்வாட் அப்படின்றது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டியும் த்ரெட்ஸையும் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னு சொல்றாங்க. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனாலிசிஸ் பண்ணக்கூடியதை இன்டர்னல் அனாலிசிஸ்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜி செலக்ஷன். ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணும்போது சூஸ் strategy that build and strengthen counter threats. ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணணும், த்ரெட்ஸை காலிக்கும். த்ரெட்ஸுக்கு எதிரா இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன், ஃபங்க்ஷனல், பிசினஸ், கார்பரேட் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி பேசின விஷயம், அதை மறுபடியும் இந்த இடத்துல திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருப்போம். அதை பிளான் பண்ணணும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஷன் கோல்ஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், இன்டர்னல் அனாலிசிஸ் சொல்லும்போது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்றது. ஸ்ட்ராட்டஜி செலக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை டிக்ரீஸ். எக்ஸிக்யூட் ஸ்ட்ராட்டஜி, அந்த எக்ஸிகியூஷன் பண்ணும்போது ப்ராப்பரா கார்பரேட் லெவல்ல பண்ணணும், அப்புறம் பிசினஸ் லெவல் பண்ணணும், அப்புறம் ஃபங்க்ஷனல் லெவல் பண்ணணும். அப்போ ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் ஃபீட்பேக் லூப் அப்படின்றது. கண்டினியூஸ் மென்டாரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக். சினாரியோ பிளானிங்னா என்ன? 2 மார்க்ல கேட்பாங்க. சினாரியோ பிளானிங்னா இப்படி நடந்தா என்ன ஆகும்? ப்ரிப்பேர் ஃபார் அன்சர்டன் ஃபியூச்சர் பை டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் வேரியஸ் வாட் இஃப் சினாரியோ. இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வாட் இஃப் இப்படி இருந்தா என்ன, அதுக்கு அந்த சினாரியோ பிளானிங் அப்படின்றது நம்ம நிறைய பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெவலப் பண்றீங்க, டெவலப் பண்ணும்போது ஒரு வேலை இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு மேரேஜே நீங்க ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல பிளான் பண்றீங்க, மழை வந்துச்சுன்னா, வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, கும்பல் நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாருமே வரலன்னா என்ன பண்றது, இப்படி யோசிக்கிறோம். ஆல்டர்னேட், இதுக்கு பேர் தான் என்னது, சினாரியோ. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கிரியேட் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் சினாரியோ. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே யோசிக்கிறது. டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரெண்டு சுச்சுவேஷனுக்கும் சேர்ந்து நம்ம யோசிக்கிறோம். Trends to determine which scenario is becoming real. அப்போ 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்றேன், ஒரு பிசினஸ் பண்றேன், அது பெருசா சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்கும் ரெடி ஆகணும். ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பிரேக் எவனாவது ஆகணும், போட்ட காசா திரும்ப எடுக்கணும். அப்படி பிளான் பண்ணக்கூடியதுதான் இந்த சினாரியோ பிளானிங்னு சொல்லுங்க. இதோட லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளான். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங், டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்றது என்னன்னா, அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஒரே இடத்துல வச்சா சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது டாப் டவுன் பிளானிங். சோ டாப் டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரத்தையும் பொறுப்பையும் வேரியஸ் லெவல்ல பிரிச்சு கொடுத்துடுறது. ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்ஸ்க்கு ரியலிஸ்டிக்கா செய்யக்கூடிய வகையில, எஃபெக்டிவா இருக்கக்கூடிய வகையில அதிகாரத்தையும் பொறுப்பையும் பிரிச்சு கொடுக்கறது. அதிகமான அதிகாரமும் இருக்கக்கூடாது, அதிகமான பொறுப்பு இருக்கக்கூடாது. அப்ப அதிகாரத்தையும் பொறுப்பையும் கரெக்டா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். ஒரே இடத்துல எல்லா அதிகாரத்தையும் வைக்காம எல்லாத்தையும் ஈக்குவலா நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் என்னது, டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். லாஸ்ட் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். இதோட நம்ம இது முடிஞ்சிடும். ரைட், கிரிட்டிக்கல்
சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும் அந்த கம்பெனி ஏன் சக்சஸ் ஆகுது அப்படின்றதுக்கு. அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். அது இல்ல அப்படின்னா அந்த கம்பெனி மொத்தமா காலி. உதாரணமா ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபோனோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர் என்னன்னா நம்பர் 1 செக்யூரிட்டி, நம்பர் 2 அதோட கேமரா குவாலிட்டி, பிராண்ட் நேம். இப்ப இந்த செக்யூரிட்டியும் குவாலிட்டியும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கேமரா குவாலிட்டி வந்து மத்த ப்ராடக்ட்ல நல்லா இருக்குன்ற ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட சக்சஸ் போயிடும். அப்போ இதுதான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. அப்போ கீ ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் வேல்யூட் பை கஸ்டமர்ஸ் த டிட்டர்மைன் காம்படிட்டிவ் சக்சஸ். எந்த ஒரு விஷயம் அவங்களோட ப்ராடக்டோட சக்சஸ் முடிவு பண்ணுதோ அதுதான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். அப்போ இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எப்படி இருக்கு? இப்போ ஒன் பிளஸ் மொபைல்ல ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட மொபைல் வந்து கம்ப்ளீட்டா லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிளாஸ்ல சொல்லும் போது நம்ம பசங்க தான் எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க, சார் இந்த மொபைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பிரகாஷ் தான் சொல்லியிருந்தாப்ல, இது ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க சர்வீஸ் சென்டர் போய் பாருங்க அப்படின்னு. ஜஸ்ட் அங்க போறேன், ஒரு பைசா இல்லாம எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சர்வீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? அப்ப அந்த சர்வீஸ் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அப்போ நம்மளோட லொகேஷன் எப்படி இருக்கு, நம்மளோட பொசிஷன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்ற விஷயம். காம்படிட்டர் செய்யாத விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், பிசினஸ் என்விரான்மெண்ட்ல நடக்கூடிய சேஞ்சஸ் அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது. இப்ப நிறைய ஏஐ வந்து இனிமே வரக்கூடிய லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் மாதிரி இருக்காது. இனிமே வரக்கூடியதுக்கெல்லாம் ஆப்ஸ் எல்லாம் இருக்காது எதுவுமே. ஜஸ்ட் நீங்க அது கூட பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி நெக்ஸ்ட் வரப்போகுது. இது தவிர பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஆர்கனைசேஷன்ல எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம். இதெல்லாம் அந்த கம்பெனியோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்றது ப்ரியர் ஹைபோதசிஸ். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு நம்புறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது காக்னிட்டிவ் பயாஸ், ப்ரியர் ஹைபோதசிஸ். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும், ஃபாலோ ஆகக்கூடிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உதாரணமா கோல்டு பிரைஸ் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு, இப்ப போய் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா அது பிரச்சனைகளை கிரியேட் பண்ண வாய்ப்பு. ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா ரீசனிங் அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும், எரர்ஸ் ஏன் நடந்துச்சு, அதுக்கு ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஜெனரலைசேஷன் ஃப்ரம் ஸ்மால் ஆர் சிங்கிள். அப்போ ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சா இதே மாதிரி மத்ததும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜெனரலைசேஷன் பண்ண தெரியும். ஓவர் எஸ்டிமேட்டிங் கண்ட்ரோல் ஓவர் ஈவென்ட்ஸ், இல்லுஷன் ஆஃப் கண்ட்ரோல். இதை நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா அப்படி அந்த சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவீங்க? வேர்ல்டு கப் மேட்ச்ல முதல் மேட்ச் செமிஃபைனல்ல பாத்தீங்க அப்படின்னா 12 ஓவர்ல 180 ரன்ஸ் அடிச்சு வராங்க. ஃபைனல் வரும்போது இந்த ஸ்கோர்லாம் ஒரு ஸ்கோரா அடிச்சிருவோம்னு நினைச்சு இறங்குறாங்க, ஓப்பனர்ஸ் அடிக்க முடியல, ஃபெயில் ஆகுறாங்க. இதுதான் என்னது? இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல். சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும், நம்மளால இதை செய்ய முடியும்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல உள்ள இறங்குறது, அதனால நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இம்ப்ரூவிங் டிசிஷன் மேக்கிங் என்னெல்லாம் பண்றது அப்படின்னா கிரிட்டிக்கல் அனலைசிங் எ பிளான் பை சேலஞ்சிங் இட். ஒரு பிளான் ஆரம்பிக்கும் போது இது ஃபெயில் ஆனா என்ன பண்ணும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். டிபேட் பண்றது, அந்த பிளானை பத்தி 4 பேர் உட்காந்து பேசணும். இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, இதுல இருக்க நெகட்டிவ் என்னன்னு உட்காந்து பேசணும். டிபேட்டிங், அவுட் சைடர்ஸ் வியூ கேட்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய, இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி சக்சஸ் ஆன ஃபெயிலியர் ஆன மத்த ஆட்கள் கிட்ட அவங்க எதனால ஃபெயிலியர் ஆனாங்க. முதல்ல ஃபுட் டெலிவரி அப்படின்றத கொண்டு வந்தது கோயம்புத்தூர்ல ஃபுட் பாண்டான்ற கம்பெனி தான் ஃபுட் டெலிவரியை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க, ஸ்விக்கி சக்சஸ் ஆனாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்த வேற ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க ஏன் சக்சஸ் ஆனாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க, இதை அனலைஸ் பண்றது சார். ஸோ இது மூலமா எல்லாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்மளால சக்சஸ் ஆக்க முடியும். ஓகே.